அழகான இந்த பீகாக் டெம்பிள், சீனிக் ஹில் வியூ, ஜெயின் ஹெரிடேஜ், லேக் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நாங்க போன ஸ்பாட் மந்தாரகிரி ஹில்ஸ். அக்டோபர் 2 தான் விசிட் பண்ணியிருந்தோம். அன்னன்னைக்கு NH48 ரூட் வந்து க்ளோஸ்டுன்னு இருந்தது. ஸோ அதனால நாங்க NH648 ரூட் தான் சூஸ் பண்ணோம். பெங்களூர்லேருந்து ஹொஸ்கோட்டே டோல் ரீச் ஆன அப்புறம் டுவர்ட்ஸ் தேவ்னஹள்ளி டிராவல் பண்ணா நம்ம ஏர்போர்ட் ரோட் ரீச் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துல நம்ம தபஸ்பேட் கிராஸ் பண்ணி நல்லூரு தேவ்னஹள்ளி டோல் ரீச் ஆயிடுவோம். அங்கிருந்து NH648 தும்கூர் ரோட் ஸ்டார்ட் ஆயிடும். கொலிகுண்டே டோல் பிளாசா கிராஸ் ஆன கொஞ்ச நேரத்துல ஹயர்ஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல உங்க ரைட் சைடு ஒரு அயன் ஆர்ச் இருக்கும். இதுதான் மந்தாரகிரியோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலா ரோட் ஸ்மூத்தா இருந்தது. ஓப்பன் கண்ட்ரி சைட் வியூ இந்த டிரைவ்ல கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஓவரால் இந்த ரூட் சூஸ் பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாவே மந்தாரகிரி ஹில்ஸ் ரீச் ஆயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பைக் அண்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு. பட் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால ஃபுல் ரஷ்ஷா இருந்தது. ஸோ ஹில் கிட்ட இருக்க ஆர்ச் அந்த சைட்ல தான் எங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட்டே அலாட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹில் டாப் ரீச் ஆயிடலான்னு பிளான் பண்ணோம். ஜஸ்ட் 450 ஸ்டெப்ஸ் தான், டக்குன்னு போயிடலான்னு நினைக்கலாம். பட் அன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்ததா இல்ல என்ன ரீசன்னு தெரியல. லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல எடுத்துச்சு. அங்க நாங்க ஹில் டாப் ரீச் பண்ண நடுவுல ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு தான் நாங்க திருப்பி கண்டினியூ பண்ணோம். பட் மேலேருந்து ஃபுல் தும்கூர் சிட்டி பார்க்கறதுக்கு அந்த வியூ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் நிஜமாலுமே இது ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரீச்சிங் ஹால் செட்டப். ஜெயின் மாங்ஸ் மக்களுக்கு ப்ரீச் பண்ற மாதிரி இந்த செட்டப் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலா இருந்தது. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இப்படி ஜெயினிசம்க்கு தீர்த்தங்கரர்கள். மொத்தமா 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க 24 சின்ன மண்டபத்துல அவங்களோட சிலை வச்சிருக்காங்க. இவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சிலைக்கு கீழ அவங்களோட சிம்பிள் இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு 2 தீர்த்தங்கரர்களோட சிம்பிள் அண்ட் அவங்களோட பேர் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மலை மேல இருந்து பார்த்தாலே இந்த மயிலாடா லேக் நம்ம ஸ்பாட் பண்ணலாம். ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு என்ஜாய் நேச்சர். இயற்கையோட காம், ஜெயின் எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணா மந்தாரகிரி ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இதே மலை மேல 4 ஏன்ஷியன்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்கு, டெடிகேட்டட் டு 4 டிஃப்ரெண்ட் தீர்த்தங்கராஸ். இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே 12 to 14th சென்ச்சுரியில பில்ட் பண்ணதா சொல்றாங்க. இதோட ரீசன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாலுமே இந்த டெம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓல்டா அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டைல்ல தான் இருக்கு. இந்த 4 டெம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜெயினிசம் இந்தியாவில் ஃபாலோ பண்ற மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ்ல ஒன்று. ஃபெமிலியரா நமக்கு தெரிஞ்ச ஜெயின் மாங்க் மகாவீர். பட் இந்த பிளேஸ்க்கு வந்தா மற்றவங்க பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவில்லேருந்து வெளியே வந்தப்புறம் தான் நாங்கள் இந்த ஈஸி ரூட்டே பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மலை ஏற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூட் சூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷாப்ஸ் இருந்தது. இங்கே ஃபியூ ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இளநீர், மாங்காய், கார்ன் இப்படி. அண்ட் இங்கேயும் பைக் அண்ட் காருக்கு நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் செட்டப் இருக்கு. நாங்கள் சும்மா கார்ன் மட்டும் வாங்கிட்டு ஜஸ்ட் அந்த லேக்கில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஹில் டாப்ல கவர் பண்ண வேண்டிய 2 ஸ்பாட்டுமே பார்த்தாச்சு. ஸோ கீழே தான் இப்போ இன்னும் 2 ஸ்பாட் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கே கீழே இறங்கி வந்தாலும் ஆக்சுவலி நிறைய கடை இருக்கு. சேம் அதே மாதிரி தான் சோளக்கருது, மாங்காய், இளநீர், அப்புறமா சோடா, பேல்பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கேயும் சேல் பண்ணாங்க. பட் நிறைய கடை இருக்கு. கீழே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்பாட் சந்திரநாத தீர்த்தங்கரோட ஸ்டாச்சு தான். கீழே கோயில் என்ட்ரன்ஸ்ல 10 rupees பெர் ஹெட் டிக்கெட் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லயே நமக்கு வந்து செப்பல் ஸ்டாண்டும் இருக்கும். அதே மாதிரி மலை மேலேயும் இதே மாதிரி ஒரு செப்பல் ஸ்டாண்ட் 2 சைடுமே இருந்தது. நான் இன்னொரு ஸ்லோப் வே காட்டியிருப்பேன், அங்கேயும் இருந்தது. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயாச்சு. இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன் 21 feet டால் சந்திரநாத தீர்த்தங்கரோட ஸ்டாச்சு தான். இந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு சரவண பெலகொல்லால இருக்க கோமதேஸ்வர ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கு. இந்த இடம் என்டர் ஆகும்போதே பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் 2 சைடும் கொஞ்சம் நீட்டாவே மெயின்டைன் பண்றாங்க. நல்ல கிரீனரியா நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. பட் ஈவினிங் டைமா இருந்தா இல்ல ஏர்லி மார்னிங் டைமா இருந்தா இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாச்சு தான் சந்திரநாத தீர்த்தங்கரோட ஸ்டாச்சு. அண்ட் ஈஸியா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், நான் மேல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாச்சு எல்லாத்துக்கும் கீழே வந்து அவங்களோட சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இவருக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் கிரெசென்ட். ஸோ அது இந்த ஸ்டாச்சுக்கு கீழே நல்லாவே நீட்டா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தான் மந்தாரகிரி ஹில்ஸோட மோஸ்ட் ஃபேமஸ் அட்ராக்ஷன் பீகாக் டெம்பிள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பின்ச்சி டெம்பிள். பிகாஸ் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா பின்ச்சி ஷேப்ல இருக்கும். பின்ச்சி அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஃபேன். யூஸ்வலா ஜெயின் மாங்ஸ் எல்லாமே எந்த ஒரு ஜீவராசியும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயில் இறகால ஆன ஒரு ஃபேன் வச்சுட்டு தான் அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸை க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. இது ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அண்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்காக அவங்க யூஸ் பண்ற அந்த பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு பண்ண ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா பின்ச்சி ஃபேன். ஸோ அந்த ஷேப்லயே இந்த கோவில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர். இந்த டெம்பிள் 81 feet tall and it holds a world record for its beautiful architecture. அண்ட் இந்த பிளேஸோட இன்னொரு பேர் குருமந்திர். பிகாஸ் இந்த மெடிடேஷன் ஹால் வந்து ஆச்சாரியா சாந்தி சாகர் அவருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்கல்ப்சர்ஸா பிக்சர்ஸாவே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவரோட 5 feet மார்பிள் ஸ்டாச்சு இந்த ஹால்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அங்க உட்காந்து நம்ம மெடிடேட் பண்றப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அண்ட் இந்த ஹில்ஸ்க்கும் இன்னொரு பேர் இருக்கு பசடி பெட்டா. யூசுவலா கர்நாடகா சைட் ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் பசடின்னு சொல்லுவாங்க. பெட்டானா ஹில். ஸ்டெப்ஸ் ஏறாம ஹில் டாப் ரீச் பண்றதுக்கு ஒரு ஈஸி ரூட் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருப்பேன். அதுக்கு இந்த ஆர்ச் கிட்ட ஸ்டார்ட் ஆகுற ரோட் தான் நீங்க யூஸ் பண்ணும். அதோட எண்ட் பாயிண்ட்ல ஒரு பார்க்கிங் இருக்கும். அவ்வளவுதான். அங்கிருந்து நீங்க ஈஸியா நடந்து போயிடலாம் கோவிலுக்கு. இந்த ஆர்ச்ல இருந்து மலை மேல இருக்க கோவில் என்ட்ரன்ஸ்க்கு ஆட்டோக்கு 50 rupees கேக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியால ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால நாங்க ஆல்ரெடி வீட்ல லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு ஃபைனலா இங்கிருந்து கிளம்பியாச்சு. பட் இந்த ரூட்ல ரிட்டர்ன் போறப்ப நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நீங்க மந்தாரகிரி ஹில்ஸ் வர பிளான் பண்றீங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஈவினிங் சன்செட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இங்க நீட் அண்ட் கிளீனாவே வச்சிருந்தாங்க. மேல ஹில் டாப்ல இருக்க பார்க்கிங் பக்கத்துல ஒரு ரெஸ்ட் ரூம், அப்புறம் கீழ இருக்க பார்க்கிங் பக்கத்துலயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஒன் டே ட்ரிப்க்கு மந்தாரகிரி ஹில்ஸ் விசிட் பண்றது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல நீங்க 4 அட்ராக்ஷன்ஸ்மே கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.